Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டாப் 5 பவர்ஃபுல் பிளாக்கர்ஸ் இன் ஹைக்யூல பிளாக்கர்ஸ்க்கு பஞ்சமே கிடையாது. எக்கச்சக்க பிளாக்கர்ஸ் இருக்காங்க. பட் அதுல ஒரு பவர்ஃபுல்லான 5 பிளாக்கர்ஸ் மட்டும் தான் நான் யார் பவர்ஃபுல் அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரி ஆர்டர் பண்ணி வச்சிருக்கிறேன். இதுல உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தாலோ இல்ல இந்த பிளேயர் இவரோட சூப்பரா விளையாடுற ப்ரோ அதனால இவரத்துக்கு மேல வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது சஜஷன் இருந்தாலும் நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போலாம். அப்படி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்பர் 5ல இருக்கிற கேரக்டர் வந்து ஷோயோ ஹினாட்டா. இன்னும் ப்ரோ ஹினாட்டா வேற லெவல் பிளேயர், அவனை போய் நம்பர் 5ல போட்டுருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நான் பெஸ்ட் பிளாக்கர் அப்படின்ற ஒரு இதுலதான் இந்த ஒரு ஆர்டர் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். ஹினாட்டா ஓவராலா பாக்குறப்ப எல்லாத்துலயுமே வேற லெவல் தான். அட்டாக்கிங்ல ரொம்பவே மான்ஸ்டர் மாதிரி இருப்பான், ரொம்பவே ஃபாஸ்ட் அட்டாக்ல ரொம்பவே சூப்பரா பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் தான். பட் பிளாக்கிங்னு வர்றப்ப ஹினாட்டாக்கு அந்த அளவுக்கு அதுல கான்ட்ரிபியூஷன் இருக்காது. அதுலயும் எப்ப அவனோட கான்ட்ரிபியூஷன் அதிகமா இருக்கும் அப்படின்னா அவன் ஓடி வந்து ஜம்ப் பண்ணுவா இல்லையா, அட்டாக்கிங் பண்ற மாதிரி வந்து பிளாக் பண்ணுவா இல்லையா, அந்த மாதிரி பிளாக் பண்ணா மட்டும் தான் அவனுக்கு ஜம்ப் நல்லாவே போகும். அந்நேரம் மட்டும் தான் அவன் பிளாக் சூப்பரா பண்ணுவான். அந்நேரம் நம்ம ஆட்ஸ்மோவோட தம்பியவே பிளாக் போடுவான் ஒசாமுக்கு. சோ கண்டிப்பா ஒத்த மனுஷனா இருந்து பிளாக் பிடிக்கக்கூடிய ஒரு டேலண்ட் இவங்கிட்ட இருக்கதான் செய்யுது. பட் அது எல்லா நேரமும் அவனால பண்ண முடியாது. ஏன்னா ஸ்டாமினான்றது மனுஷனுக்கு லிமிட்டட் தான். ஹினாட்டாக்கு அந்த ஸ்டாமினா என்னதான் ரொம்ப அதிகமா இருந்தாலும் அது அவனோட அட்டாக்கிங்கே ரொம்ப யூஸ் பண்ணிடுவான். ஏன்னா சூப்பர் ஃபாஸ்ட் அட்டாக்ன்றது சாதாரண விஷயம் இல்ல, அவன் எல்லா இடத்துலயும் ஓடிக்கிட்டே கிடக்கணும். சோ அதுலயே ரொம்ப யூஸ் பண்றதுனால இந்த மாதிரி பிளாக் அவன் எல்லா நேரத்திலயும் பண்ணவே முடியாது. ஹைக்யூவை பொறுத்தவரை ஹினாட்டாவை நம்ம கண்ணில் பிளாக்கரா காட்டினதோட ஒரு அட்டாக்கரா தான் காட்டியிருப்பாங்க. கிட்டத்தட்ட அவன் ஒரு லிட்டில் ஜெயிண்ட் ஆகணும் தான் ஆசைப்படுவான். லிட்டில் ஜெயிண்ட் யாரு, ஏஸா தான் இருப்பாரு. சோ ஹினாட்டாவை அவங்க பிளாக்கரா நம்ம கண்ணில் காட்டினதோட ஒரு ஏஸ் மாதிரி காட்டின விதம் வேணா நல்லா இருந்ததுன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். மத்தபடி வேற எந்த ஸ்பெசிபிக்கான ரீசனும் எல்லாம் கிடையாது. இவன் நான் நம்பர் 5ல போட்டது இவன் கம்மியான கேம் பிளே தான் விளையாடுவான், அதனாலதான் நம்பர் 5ல போட்டேன் அப்படின்னா சொல்லவே முடியாது. இவன் உண்மையிலே வேற லெவல் பிளாக்கர். இருந்தாலும் இவனோட பிளாக்கிங் ஸ்கில்ல நம்ம ஹைக்யூவை பொறுத்தவரை ரொம்பவே கம்மியா தான் காட்டியிருக்காங்க. ஹினாட்டா மத்த எல்லாத்துலயுமே இம்ப்ரூவ் பண்ற மாதிரி நமக்கு நிறைய சீனா காட்டியிருக்காங்க. பட் பிளாக்கிங்ல அந்த அளவுக்கு அவங்க நம்ம காட்டல. அந்த ஒரே ஒரு ரீசன்னால மட்டும்தான் ஹினாட்டாவை நான் நம்பர் 5ல வச்சிருக்கேன். மத்தபடி ஒரு சூப்பரா அமேசிங்கான பிளேயர் தான். அதை தொடர்ந்து நம்பர் 4ல இருக்கிற கேரக்டர் வந்துட்டு டேட்டக்க சேர்ந்த அயோனே. கிட்டத்தட்ட இவனை பார்த்துட்டு எக்கச்சக்க ஏஸ் பயப்படுவாங்க, இன்க்ளூடிங் நம்ம ஆசகி. இப்ப அந்த பயத்தை ஓவர் கம் பண்ணிட்டா. பட் முதல் 2 சீசன்ல அயோனேவை பார்த்தாலே அள்ளு விடும் ஆசைக்கு. அந்த அளவுக்கு வேற லெவல் பிளாக்கர். அயன் வால் அப்படின்ற ஒரு பேருக்கு ஆப்டான ஒரு கேரக்டர் தான். அது மட்டும் இல்லாம ஆள் வேற பல்கா டெரரா இருப்பானா, அதனால இவனை பார்த்தாலே கண்டிப்பா செம்ம டெரிஃபைங்கா இருக்கும். அதே மாதிரி இந்த ரீட் பிளாக்கிங்ன்றது செட்ரு எங்க பால போடுவான் அப்படின்னு போட்டதுக்கு அப்புறமா மூவ் பண்ணுவான். ஆனா செம்ம ஸ்பீடா இவனை மூவ் பண்ணுவான். இவனையுமே நீங்க கிட்டத்தட்ட ஹினாட்டா லெவலுக்கு மூவ்மெண்ட்ல கம்பேர் பண்ணலாம். ஏன்னா ரீட் பிளாக்கிங்ன்றது ரொம்ப கஷ்டமான ஒண்ணு. அந்த செட்ரு எங்க செட் பண்ணவன் அவன் கையவே பாத்துக்கிட்டு கரெக்டா அவன் செட் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஓடவே ஆரம்பிக்கணும். சோ செட்ரு கைக்கும் அட்டாக்கர் கைக்கும் அந்த நடக்கக்கூடிய அந்த சின்ன கேப்ல அவன் கரெக்டா அட்டாக்கரை தேடி போய் அந்த பாலை ஏறி கரெக்டா பிளாக் பண்ணணும். இது ரொம்பவே கஷ்டம். கேட்கறதுக்கு ஈஸியா இருக்கலாம், ஆனா ரீட் பிளாக்கிங் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒண்ணு. அதெல்லாம் ஓரளவு பெஸ்டா பண்றதே ரொம்ப ஒரு பெரிய விஷயம்னு சொல்லலாம். ஆனா அதுல அயோனே மாஸ்டர்னே நம்ம சொல்லி ஆகணும். அந்த அயன் வாலை தாண்டி எந்த டீமாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப வர மியாகி பிரிஃபெக்சர்ல அயன் வால் அப்படின்ற ஒரு பேரை வச்சிருக்கிறது டேட்டக் தான். வேற எந்த டீமும் அதை இன்னும் வாங்கல. அப்படிப்பட்ட அயன் வாலோட கோரே நம்ம அயோனே தான். சோ அவனுக்கு இந்த இடம் பொருத்தமா தான் இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். அதை தொடர்ந்து நம்பர் 3ல இருக்க கேரக்டர்ஸ் வந்து ஆக்சுவலா 2 பேரும் இருக்காங்க. கிட்டத்தட்ட 2 பேருமே ஒரே மாதிரி தான். ஒருத்தனோட காப்பி தான் இன்னொருத்தன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு போயிடலாம். ஒன்னு நம்ம ஷிரோடோரிசாவாவை சேர்ந்த சட்டோரி, இன்னொன்னு இனாரசாகியை சேர்ந்த நம்ம ரின்டாரோ சுனா. இவங்க 2 பேருமே லைக் கெஸ்ட் பிளாக் தான் பண்ணுவாங்கன்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா சட்டோரியோட கெஸ்ட் பிளாக் இன்னுமே வேற லெவல்ல இருக்கும், நம்ம ஒத்துக்கிடலாம். பட் என்னதான் இருந்தாலும் இவங்களோட அந்த கேரக்டர் டிசைன்ன்றது ஒரே மாதிரி தான் இருக்கும். இதை நம்ம கோச்சுக்குமே சொல்லியிருப்பாரு. கிட்டத்தட்ட இந்த ஒரு பிளாக்கர் சட்டோரியுமே அந்த ரின்டாரோ சுனா இவங்க 2 பேருமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. நீங்க சட்டோரியை ஹேண்டில் பண்றீங்களா இதே மாதிரி தான் இவனும் இருப்பான் அப்படின்றத சொல்லுவாரு. ஆனா சட்டோரி கிட்ட இல்லாத ஒரு பாசிட்டிவ் இவங்க கிட்ட ஒண்ணு இருக்கும். அந்த அட்டாக்கிங் அப்படின்றது சும்மா எல்லாரும் கையை வேணா ஸ்விங் பண்ணுவாங்க. ஐ மீன் கையை வளைச்சு அடிப்பாங்க. இந்த மாதிரி அட்டாக்கர்ஸ் நம்ம நிறையவே பார்த்திருக்கோம். ஆனா அந்த மேல் அப்பர் பாடி இருக்குல்ல, அதை மொத்தமாவே வளைச்சிட்டு அடிப்பான் பாருங்க, வேற லெவல்ல இருக்கும் அந்த ஒரு அட்டாக்கிங். ரின்டாரோ சுனா கிட்ட எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும். சட்டோரியுமே நல்லா தான் அட்டாக்கிங் பண்ணுவோம். பட் ரின்டாரோ சுனா லெவலுக்கு அட்டாக்கிங் பண்ண மாட்டான். ஆனா பிளாக்ல 2 பேருமே ஈக்குவல் தான். சோ அதனாலதான் உங்க 2 பேருக்குமே நான் நம்பர் 3 கொடுத்திருக்கேன். ஏன்னா எனக்கு எக்ஸாக்டா நம்ம கராசுனா கூட இவங்க மோதினப்ப 2 பேருமே ஒரே மைண்ட் செட்ல தான் விளையாண்ட மாதிரி இருந்தது. அவன் என்னெல்லாம் பண்ணணும் அதே தான் இவனும் பண்ண மாதிரி இருந்தது. ஆனா எக்ஸ்ட்ராவா இவன் நல்லா அட்டாக்கிங் பண்ணா நம்ம ரின்டாரோ சுனா. அதனாலதான் 2 பேருமே சேமாவே வச்சிருக்கேன். பட் என்னதான் சேமா இருந்தாலும் ரின்டாரோ சுனா ஒரு ஸ்டெப் இவனுக்கு மேல அப்படின்னு நீங்க வச்சுக்கிடலாம். அதை தொடர்ந்து நம்பர் 2ல இருக்கிற பிளாக்கர் வந்துட்டு கராசுனாவை சேர்ந்த சுகிஷிமா. இந்த அனிமியோட பெஸ்ட் கூஸ்பம் மொமெண்ட் எதுடான்னு கேட்டா நம்ம சுகிஷிமா யுஷிவாக்காவை செகண்ட் செட் லாஸ்ட்ல ஒரு பிளாக் பண்ணுவான் பாருங்க, அதுதான் தரமான கூஸ்பம் மொமெண்ட். அதை ஃபாலோ பண்ணி யுஷிவாக்காவை கையை உடச்சு வெளியே அனுப்பி திரும்ப உள்ள ஒரு என்ட்ரியை கொடுப்பான் பாருங்க, அது அதை விட தரமான குஸ்பம் சீனு. கிட்டத்தட்ட அந்த சீசன் 3 ஃபுல்லாவே நீங்க சுகிஷிமாக்கானதுன்னு எடுத்துக்கிடலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே இன்ட்ரெஸ்டே இல்லாம விருப்பமே இல்லாம பண்ற ஒருத்தனுக்கு திடீர்னு அந்த ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்ட் வந்தா
என்ன மாதிரி சம்பவம் நடக்கும்ன்றது அந்த ஒரு சீசன்ல வேற லெவல்ல காட்டியிருப்பாங்க. அவன் பாட்டுக்கு ஏதோ வந்தோமா சும்மா லேண்டமா போனோமான்னு கிட்ட இருந்திருப்பான். இப்ப சும்மா இருந்தவன சூப்பர் ஸ்டார் ஆக்கி விட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம கூரோவை பார்த்து கேட்க தோணும். ஏன்னா இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த கூரோவும் போகுட்டோ பைலும் தான். அவங்க 2 பேரும் தான் சுகிஷிமாவை இந்த மாதிரி மாத்தி விட்டாங்க. சரி பிளாக்கிங் தான் இப்ப வேற லெவல்ல பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தா அடுத்த அட்டாக்கிங் இந்த சீசன் 4ல அட்டாக்கிங் வேற லெவல்ல பண்ண ஆரம்பிச்சிருவான். கிட்டத்தட்ட பறப்பாங்க, சூக்கி பறப்பானா அப்படின்ற மாதிரி கேட்க தோணும் நமக்கு. அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் இந்த டேட்டா கூட செட்டர் கோகுனகாவா. அவன் தான் பால் அப்படியே சப்பரம் தூக்குற மாதிரி தூக்கி விட்டுருவான். வேற வழியே இல்ல, சூக்கி பறந்தே ஆகணும்ன்ற ஒரு கட்டாயத்துல பறக்க ஆரம்பிச்சவன் தான் அதுக்கப்புறம் வேற லெவல்ல பறக்க ஆரம்பிச்சிட்டான். இப்படி எல்லா விஷயத்திலுமே சூக்கி இப்ப வேற லெவல்ல இம்ப்ரூவ் ஆகி நேஷனல்ஸ்ல வர்றப்ப டாப் நாச்சான ஒரு பிளாக்கரா இருக்கிறான். இன்ஃபேக்ட் சுகிஷிமா இல்ல அப்படின்னா நம்ம கராசனோ சிரட்டோரிசாவாவை வின் பண்ணிருப்பாங்களான்னு யோசிச்சு கூட பார்க்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு டஃப்பான ஒரு கேள்விதான் அது. அதுக்கு முன்னாடி வர சுகிஷிமா எந்த ஒரு டீம் கூடயுமே இந்த அளவுக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுத்ததே கிடையாது. அவன் இருக்கா இல்லனாலுமே சூப்பரா நம்ம கராசனோ டீம் வின் பண்ணிடுவாங்க. ஆனா சிரட்டோரிசாவான்னு வர்றப்ப கராசனோ டீமால சுகிஷிமா இல்லாம ஒண்ணுமே பண்ணிருந்திருக்கவே முடியாது. இதை விட ஒரு பெரிய தகுதி ஒரு பிளாக்கருக்கு தேவையில்லைன்னு சொல்லி நினைக்கிறேன். அதுவும் நேஷனல் லெவல் டாப் 3ல இருக்கக்கூடிய ஒரு ஏஸ் அவனுக்கு பிளாக் பண்ணிடுறதுன்றது உண்மையிலே வேற லெவல் விஷயம். அவனால எப்பவுமே கம்ப்ளீட்டா பிளாக் பண்ண முடியலனாலும் கூரோ சொல்லி கொடுத்த அந்த ஒரு ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி சூப்பரா கையை விட்டாது பாலை டச் பண்ணி விட்டு பாலை எப்படியாவது ஸ்லோவாக்கிடுவான். அதனாலே ஆப்பனன்ட் பிளேயர்ஸ்க்கு இதுமே செம்ம காண்டாகும். சோ சுகிஷிமாவுமே நம்பர் 1 பிளாக்கர் ஆகிறதுக்கான தகுதி நிறையவே இருக்குது. பட் அவனை நம்பர் 2ல போட்டதுக்கான காரணம் நம்பர் 1ல இருக்கிறது நம்ம சுகிஷிமாவோட குரு தான். சோ குரு எல்லாம் மிஞ்ச முடியாது சிஷியனால. முந்தலாம் எப்போ அப்படின்னா அந்த குருக்கு ஒண்ணு வயசாகி போகியோ இல்ல அவுட் ஆஃப் ஃபார்முக்கு போனா மட்டும்தான் முந்த முடியும். ஆனா நம்ம தலைமை அந்த மாதிரி போற கேஸே கிடையாது. நம்பர் 1ல இருக்கிறது நக்கமாவை சேர்ந்த கூரோ. இது எக்ஸாக்ட்லி நீங்க அந்த ஒரு விருமன் மூவி டைலாக் இருக்கு இல்லையா, அதோட கூட கம்பேர் பண்ணிக்கிடலாம். கத்துக்கிட்ட இவனே இந்த அடி அடிச்சா கத்து கொடுத்த இருந்தாலும் என்ன அடி அடிப்பான் அப்படின்ற மாதிரி தான். கண்டிப்பா சுகிஷிமாவே இந்த லெவலுக்கு பிளாக் படிக்கிறான் அப்படின்னா கூரோ தான் சொல்லி கொடுத்ததே இது. அப்ப அவன் வேற லெவல்ல பிளாக் படிப்பான். இன்னும் சொல்ல போனா அந்த நேஷனல் லெவல் டாப் 5 ஏஸ் யார சொல்றேன்னு தெரியும், நம்ம போகுட்டோ தான். அவனை ஒரு ஆளாவே மதிக்க மாட்டான், சும்மா பொத்துன்னு பொத்தி போட்டுக்கிட்டே இருப்பான். அப்புறம் இந்த நக்கமா வர்சஸ் கராசனோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் தெரியுமா, ஸ்டார்டிங்லயே கராசனோ டீம் சீக்ரெட் அட்டாக் வருவாங்க. சீக்ரெட் அட்டாக் ஃபர்ஸ்ட் டைமே நின்னு பொத்தி போடுவான் டைச்சியை. அத்தனை டீமும் சீக்ரெட் அட்டாக்கு தண்டைக்கிட்டு இருப்பாங்க யாரா அடிக்க வரான்னு சொல்லிட்டு. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் சீக்ரெட் அட்டாக்க எடுத்த உடனே இப்படி அசால்ட்டா பிளாக்க போட்டு விட்டான். ஆனா நம்ம கண்ணுல கூரவை இன்னுமே பெட்டரா அவங்க காட்டணும்னு சொல்லி தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஹைக்யூல நக்கமோ டீம் வந்தது ரொம்ப கம்மியான எபிசோட்ஸ் தான். அதுல முடிஞ்ச அளவுக்கு அவங்க பெஸ்டா காட்ட ட்ரை பண்ணிருக்காங்க. நம்ம கண்ணுல பெருசா அந்த நக்கமோவோட மேட்சஸ் காட்டினது இல்லையா, அதனால நமக்கு தெரியல கூரோவை பத்தி இன்னுமே. பட் கூரோ ஒன் ஆஃப் த பெஸ்ட், ஒன் ஆஃப் தான் இல்ல நம்பர் 1 பெஸ்ட் பிளாக்கரே கூரோ தான் ஹைக்யூல பொறுத்தவரை. நம்ம கண்ணுல சுகிஷிமாவை காட்டியிருப்பாங்க தெரியுமா சீசன் 3 சீசன் 4. இதுல சுகிஷிமாவோட கேரக்டரை பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கே அவன் தான் நம்பர் 1 பிளாக்கர்னு தோணிருக்கும் இல்லையா. அந்த சுகிஷிமாவோட கேரக்டரை அப்டேட் பண்ற மாதிரி, ஐ மீன் அவனோட ஒரு என்ஹான்ஸ்டு வெர்ஷனாவே நீங்க கூரோவை பாத்துக்கிடலாம். கூரோவால எல்லாம் யுஷியோகாவை ஸ்டாப் பண்ண முடியுமா ப்ரோன்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா முடியும். கூரோவால சூக்கியால முடியும் அப்படின்னா கூரோவுமே கண்டிப்பா பிளாக் பண்ணுவான். நான் கம்ப்ளீட்டா ஷட் டவுன் பண்ணுவான்னு சொல்ல மாட்டேன். அவன் கையில பட்டு எப்படியாவது ஏத்தி விடுவான், பால் கண்டிப்பா ஸ்லோ ஆகும். அதுல கூரோவுமே ஸ்பெஷலிஸ்ட் தான். ஒரு பிளாக்கரோட வேலை பாலை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்றது தான் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அது மட்டும் கிடையாது. ஒரு பிளாக்கரோட வேலை பாலை முடிஞ்ச வரை ஸ்லோ ஆக்கி விடுறது தான். ஒரு நார்மலான அட்டாக்க கண்டிப்பா பிளாக் பண்ணணும். அதே மாதிரி செம்ம பவர்ஃபுல்லா இருக்க ஒரு பவர் ஹிட்டர் அடிக்கிறான். லைக் நேஷனல் லெவல் டாப் 3 ஏஸ் எடுத்துக்கோங்களேன், அவங்க 3 பேருமே வேற லெவல் பவர் ஹிட்டர்ஸ் தான். அவங்க 3 பேர் அடிக்கிறப்ப கண்டிப்பா அதை டிஃபென்ஸ் ஆடவே முடியாது. அப்படி இருக்கிறப்ப கெஸ் பண்ணி லைட்டா நம்ம கையில பட்டு ஏத்தி விட்டாலே போதும். அதுவே நம்ம டீமுக்கு ரொம்பவே போதுமான ஒரு விஷயம். அதை பண்ணாலே அவன் ஒரு பெஸ்டான பிளாக்கர். அந்த விஷயத்துல சுகிஷிமா கூரோ 2 பேருமே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாக்கர். சோ உங்களுக்கு நான் சொன்ன ஆர்டர்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே உங்களுக்கு பிடிச்ச டாப் 5 பிளாக்கர்ஸையும் நீங்க கமெண்ட்ல போட்டு விடுங்க, நானும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் கைஸ்.